2 கிலோ எடை உள்ள ஒரு சேர் எப்படி 70 கிலோ மனுஷனோட வெயிட்டை தாங்குதுன்னு யாராச்சும் யோசிச்சிருக்கீங்களா? அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு பில்டிங்கோட ஸ்ட்ரென்த்தை டிஃபைன் பண்ணுறது அஸ்திவாரம், ஃபவுண்டேஷன். பெரும்பாலும் நம்ம தமிழ்நாட்டில் 2 டைப் ஆஃப் பில்டிங் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒன்று ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர், இன்னொன்று லோட் பியரிங் ஸ்ட்ரக்சர். ஆரம்பத்தில் நான் சொன்ன சேரவே எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். 2 கிலோ சேர் மேலே 70 கிலோ வெயிட்டை வைக்கும்போது அந்த சேரோட 4 கால் மூலமாக வெயிட் ஈவனாக கிரவுண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அதனால் சேரும் சேஃப், நம்மளும் சேஃப். அதே போல் ஒரு ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் பில்டிங்கில் ஆக்ட் ஆகிற எல்லா லோடும் பீம், காலம், ஃபவுண்டேஷன், அதுக்கப்புறம் சாயிலுக்கு ஈவனாக ட்ரான்ஸ்ஃபர் ஆனால் அந்த பில்டிங் ஸ்ட்ராங்காக நிற்கும். அதே மாதிரி 4 கால் இல்லாமல் கண்டினியூஸாக ஸ்டோன் ஆர் பிரிக்கை வச்சு ஒரு சேரை செஞ்சு அது மேலே நம்ம லோடை வச்சா அந்த ஸ்டோன் வால் மூலமாக லோட் ஈவனாக கிரவுண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஒரு வீடோட மொத்த லோடும் பீம், காலம் எதுவும் இல்லாமல் வால்ஸ் மூலயமாவே ஃபவுண்டேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ஃபவுண்டேஷன்லேருந்து கிரவுண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆனால் அதுதான் லோட் பியரிங் ஸ்ட்ரக்சர். எக்ஸாம்பிளுக்கு 26ல் கட்டுற 90% ஆஃப் பில்டிங் எல்லாமே ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் தான். ஆனால் ஒரு 100-200 வருஷம் முன்னாடி கட்டின நம்ம தாத்தா பாட்டி வீடு எல்லாமே லோட் பியரிங் ஸ்ட்ரக்சர்.